இந்த லீவ்ல குட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரையா நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ண வாழைப்பூக்களை ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வாழைப்பூக்கள் குழந்தைங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாழைப்பூல தான் செஞ்சது, நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி சேர்க்காம ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இது விழற அளவுக்கு இருந்தா போதும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடாயில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா இந்த வாழைப்பூக்களை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாழைப்பூவே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.